இன்றைக்கி வந்து நம்ம கிறிஸ்பியான அடை தோசை எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 1 கப்பு பச்சை அரிசி, 1/2 கப்பு புழுங்கல் அரிசி, அது ரெண்டுமே வந்து 250 கிராம் 125 கிராம் இருக்கும். அது தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் 1/4 கப்பு உளுந்து, அதாவது 60 கிராம், 60 கிராம் வந்து துவரம்பருப்பு, அதில் பாதி வந்து கடலைப்பருப்பு, அப்புறம் திரும்ப 60 கிராம் வந்து மூங் தால், பச்சைப்பயிறு, அது எல்லாத்தையும் சேர்த்து தனியாக வாஷ் பண்ணி ஊற வச்சுடுங்க. 3லேருந்து 4 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் எடுத்து அரிசியும் 4-5 வரமிளகாவும் போட்டு அதை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிங்க. அதே ஜாரில் வந்து நம்ம ஊற வச்ச பருப்பு இருக்கு இல்லையா, அதையும் சால்ட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைங்க. அதையும் சேர்த்து அரிசியும் பருப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி, கருவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. அந்த ஜாரிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதோடு சேர்த்து கொஞ்சம் ரொம்ப திக்காக இல்லாமல் மாவு வச்சுக்கோங்க. அப்புறம் தோசைக்கல்லை எடுத்து நல்லா திருப்பி திருப்பி போட்டு ஆயில் விட்டு கிறிஸ்பியாக வரும் தோசை. ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தது. பசங்கள்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்